ஆகாப் ராஜா காலத்துல ஜனங்கள் விக்கிரக வணக்கத்துக்குள்ள போயிட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்கல. அப்ப அவங்க பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தகர்க்கப்பட்ட பலிபீடம் உண்டு. நாம் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஆனா உண்மையா ஆராதிக்கலாம். உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கலைனாலும் பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. உண்மையான தெய்வத்தை உண்மையில்லாமல் ஆராதித்தாலும் நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம், உண்மை இல்லாம ஆராதிச்சோம் அப்படின்னா நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்ட பலிபீடம் தான். அந்த பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். எங்கெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் குறைவு இருக்கிறது. ஜெபம் தகர்க்கப்பட்டிருக்கலாம், வேத வாசிப்பு தகர்க்கப்பட்டிருக்கலாம், சபை கூடுதலை விட்டு அந்த பகுதி தகர்க்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காம உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு பகுதி தகர்க்கப்பட்டிருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் சரி, எந்த பகுதி தகர்க்கப்பட்டிருந்தாலும் சரி, முழுமையாய் அது செப்பனிடப்பட வேண்டும்.